ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வயதில் மகள் இருப்பவர் மட்டும் படிக்கவும். நபர் ஏ: ஹலோ சார், நான் அந்தியூர்ல இருந்து பேசுறேன். உங்க பொண்ணு கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு நபர் பி சொல்றாரு, நீங்க என் பொண்ணு கல்யாண விஷயமா பேசுறதுக்கு முன்னால எங்க பொண்ணுக்கு நாங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பாக்குறோம்னு சொல்லிடுறோம், அப்புறமா நீங்க பேசுங்க சரியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே நபர் ஏ சொல்றாரு, சார் கொஞ்சம் பொறுங்க, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார் அப்படின்னு சொல்லவும் நபர் பி சொல்றாரு, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், நான் சொல்றத முதல்ல கேளுங்க, பிறகு நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு பிடி கொடுக்காமலேயே பேசுறாரு. உடனே நபர் ஏ சொல்றாரு, சரி முதல்ல நீங்களே என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, அப்புறமா நான் சொல்றேன், அப்புறமா கேளுங்க அப்படிங்கிறாரு. உடனே நபர் பி சொல்றாரு, நாங்க எங்க பொண்ணுக்கு 6, 5, 4, 3, 2, 1 இருக்கிற பையனா பாக்குறோம் அப்படின்னு சொல்லவும் நபர் ஏ சொல்றாரு, என்னது 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நபர் பி சொல்றாரு, நல்லா கேட்டுக்கோங்க, 6, 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிறது 6னா பையன் 6 டிஜிட்ல சம்பளம் வாங்கணும், அதாவது குறைஞ்சபட்சம் 1 லட்சம் சம்பளம் சம்பாதிக்கணும். 5னா 5ங்கிறது நிச்சயதார்த்தத்தின் போது 5 லட்சத்துக்கு என் பொண்ணுக்கு மாப்பிள்ள வயர் நெக்லஸ் வாங்கி போட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. 4 அப்படிங்கிறது 4 சக்கரம் உள்ள கார் பையன் பேர்ல வச்சிருக்கணும். 3னா 3 ரூம் அப்படிங்கறது சொந்த வீடு பையன் பேர்ல கண்டிப்பா இருக்கணும். 2ன்னு என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையனோட அம்மா அப்பா கல்யாணத்துக்கு அப்புறமா 2 பேரும் பையன் கூட சேர்ந்து இருக்கவே கூடாது. 1ங்கிறது கல்யாணத்துக்கு பிறகு என் பொண்ணு ஒரு குழந்தை தான் பெத்துப்பா, அதுவும் அவ விருப்பப்படும் போதுதான் பெத்துப்பா, ரொம்ப கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்புறம் எங்களுக்கு பையனை பிடிச்சிட்டா நீங்க பையனோட சேலரி சர்டிபிகேட் கொடுக்கணும், வயர் நெக்லஸ் போடுறது தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பையனோட பேங்க் பேலன்ஸ், இப்படி எல்லாத்தையுமே நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் பையன் பேர்ல இருக்கிற காரோட ஆர்சி புத்தகம், காணி பூமி, அப்புறம் சொந்த வீடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட உறுதி காஃபியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. நபர் ஏ சொல்றாரு, மேல சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்க பொண்ணு தன்னோட கல்யாணத்துக்கு போட்ட கண்டிஷனா அப்படின்னு சொல்லிட்டு நபர் ஏ கேட்காரு. ஒரு நபர் பி சொல்றாரு, என் பொண்ணு சின்ன பொண்ணு சார், அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப தெரியாது, வெகுலியா பழகுவா சார், இதெல்லாம் நாங்க போடுற கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஒரே ஒரு பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கோம், புகுந்த வீட்டுல போய் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க அதை சொல்ற கண்டிஷன் தான் இதெல்லாம், கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்றோம்னா, அவளுக்கு வாசம் தெளிச்சு கோலப்பட தெரியாது, சமையல் பண்ண சுத்தமா தெரியாது, லீவு நாள்னா 10 மணிக்கு தான் மெதுவா எந்திரிப்பா, அப்புறமா புடவை அவளுக்கு கட்டுறதுக்கு வரவே வராது. அதனால ஒரு விசேஷம் எங்கிட்ட போவது வாரது அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவ சுடிதார் தான் போட்டுப்பா. என் பொண்ணு சுயமரியாதைக்காரி, அதனால யார் காலையும் விழுந்து கும்பிடவே மாட்டா. இதுக்கெல்லாம் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நாம இந்த கல்யாணத்தை பற்றி மேற்கொண்டு பேசலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் பொண்ணு கல்யாண விஷயமா என் மனைவி கிட்ட நீங்க கொஞ்சம் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி நபர் பி கேட்காரு. உடனே நபர் ஏ சொல்றாரு, சார் எனக்கு நீங்க பேசுனதே தலையை சுத்துது, இதுல உங்க மனைவி வேறையா, நான் என் பையனுக்கு பொண்ணு தேடல சார் அப்படின்னு சொல்லவும் நபர் பி அப்படி ஷாக் ஆயிட்டு, அப்படியா அப்படின்னு யோசிக்காரு. திரும்ப நபர் பிஏ கேட்காரு, அப்புறம் எதுக்கு என் பொண்ணு கல்யாண விஷயமா என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நீங்க போன் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நபர் ஏ சொல்றாரு, என்ன எங்க சார் பேச விட்டீங்க நீங்க, நான் அந்தியூர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க பொண்ணு இன்னைக்கு இங்க அந்தியூர்ல இருக்கிற மெக்கானிக் ஷாப் பையன் ஒருத்தனை காதலிச்சு திருமலையில இருக்கிற கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க இப்போ கொஞ்சம் பயத்துல, நீங்க ஏதாவது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க, அதோட உங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணா நீங்க உங்க ஜாதி சனம் உங்க ஊர் சனத்தை கூட்டுட்டு இவங்களை பிரிச்சுடுவீங்களா அப்படின்ற பயமும் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு இங்க நிக்காங்க சார் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். இதை கேட்டதும் நபர் பி என்னது அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக ஷாக் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஸோ பொண்ணுங்களை பற்றவங்களும் கொஞ்சம் கம்மியாகவே கேளுங்க சரிங்களா. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.